பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். இல்ல ஒரு விஷயம் இல்ல, முட்டாள்களுக்கு ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இது சர்வதேச உடன்படிக்கையா இல்லையா? இலங்கையோடு செய்து கொண்டது. செஞ்சுக்காம கொடுக்காம ஏண்டா இல்லை ஏண்டா துரோகம் பண்ணேன்னு கேட்டா நீ ஏன் மீட்கலைன்னு கேட்குறீங்க. நீ ஏன் கொடுத்த? மீட்கணும்னா இப்போ இலங்கை ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிறீங்கள? இலங்கையோடு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் நேற்று வெளியுறவு அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார். அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். யார் கொடுக்கறது? யாரு மீட்பாங்க? கொடுத்த குற்றவாளியே நீதானே. நீங்க இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், மைண்ட் இட். இது என்ன திமுக டிஆர் பாலுவோட சாராய கம்பெனிலேருந்து அரசாங்கம் சாராயம் வாங்க போடுற ஒப்பந்தம் மாதிரியா? செத்த நீங்க நண்பர்களே, இல்ல நான் சொல்றேனே, அறிவாலயத்தின் அடிமையா இருக்காதீங்க, தயவு பண்ணி இருங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு இங்க பாருங்க, யாரும் சொல்றேன்னா நீங்க விவாதத்துல இத கூட விவாதிக்க மாட்டீங்க. ஏண்டா பண்ணினேன்னு திமுக காரனை கேட்க மாட்டீங்க. ஏன் நீதிபதிகளை, பட்டியல் சமுதாய நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த ரோட் சைட் பாரதிய என்னைக்காவது நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க டாக் ஷோவில் கேட்டிருக்கீங்களா? அந்த தைரியம் உண்டா உங்களுக்கு? முதுகெலும்பு இருக்கா? இப்ப என்ன கேட்குறீங்க? நீங்க ஏன் மீட்கலன்னு ஏண்டா கொடுத்தேன்னு அவரை கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாலினையும் ப சிதம்பரத்தையும் உங்களோட டிவி ஆஃபீஸுக்கு கூட்டின்னு ஏன் கொடுத்த குற்றவாளியே நீ தமிழின துரோகி தானே அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இல்லைங்க, நீங்க சர்வதேச ஒப்பந்தம். You see, don't be slave of அறிவாலயம். புரிஞ்சுக்குங்க, இந்த ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கு உள்ள ஒப்பந்தம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிலேட்டராக செயல்பட முடியாது. இது வாங்கணும்னா இலங்கைகிட்ட பேசி வாங்க. இது அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்ல சரி இருங்க. ராஜாவை கேள்வி கேட்கிறீங்க. உங்க யாருக்காவது இந்த உதவாக்கிற சீஃப் மினிஸ்டர் தமிழ் இன துரோகி திமுக இருங்க, அவரை ஸ்டாலினை கேட்கறதுக்கு உங்க யாருக்காவது தைரியம் உண்டா? முதுகலம் உண்டா? அப்படியே விடன்னு ஆடும். கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ராஜா எளிமையானவன், சாமானியன், ஏதோ பால் மாடு வச்சுட்டு குழப்பம் நடத்திட்டு இருக்கிறவன், அதனால கேட்பீங்க. என்ன அங்க உதயநிதி ஸ்டாலினா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் தான். ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இனப்படுகொலை இல்லையா? அந்த இனப்படுகொலை த்ரெட் விட்ட உதயநிதி ஸ்டாலினை என்னைக்காவது இன்னி வரை கேட்டிருக்கீங்களா? உங்க டிவியில் யாருமே இதுவரை உதயநிதியை பார்க்கவே இல்லையா? அதனால் சொல்றேன், ரைட், என்ன பேச விடணும், அதுதான் நாகரிகம். இல்ல நீங்க கேட்டுட்டீங்கல்ல, இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், ரெண்டு நாடுகளுக்கு இடையிலாம். இன்னைக்கு உண்மைகளை வெளியில் சொல்லியிருக்கோம். அது பேசும் பொழுது வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? we will take every effort to retrieve it சொல்லியிருக்காரா? அதனால அதோடு நீங்க இன்னைக்கு மேட்டர் ஓவர். என்னன்னா இது நடந்திருக்கு, இதுல கருணாநிதி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் திஸ் கான்ஸ்பிரசி. கச்சத்தீவை கொடுத்த சதியில சென்டர் மாத்திரம் குற்றவாளி இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கருணாநிதியும் சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ் இவங்க எல்லாரும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில மீட்டிங் போட்டு ஒப்புத்துட்டு இருக்காங்க. அந்த ஆவணங்கள் வெளில வந்திருக்கு. ஏன்னா இது நாள் வர பார்லிமெண்ட்ல திமுக எல்லாரும் என்ன பேசுறது? கச்சத்தீவை மீட்கணும்னு நீ தானே கொடுத்த. அந்த உண்மை தெரியணும்ல மக்களுக்கு, யார் குற்றவாளி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு,
இந்த 3 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் ஆடினது கருணாநிதி தானே. முள்ளிவாய்க்கால 3 லட்சம் தமிழர்கள் கொன்ன பொழுது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக தானே. அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும், எல்டிடியுடைய நண்பர்களே பிஜேபி ஆட்சிக்கு வரும், எங்களை எப்படியா காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த மறுநாள் எல்டிடியை முழுமையாக அழிக்கப்படும். அதனால் இந்த உண்மைகளை தமிழின துரோகி திமுக, தமிழின துரோகி காங்கிரஸ் அப்படிங்கிற உண்மையை உங்கள் டிவி சேனல் விவாதத்தில் இன்னிலேந்தாவது தயவு பண்ணி டெய்லி சொல்லுங்கள் ஒரு தரம். தமிழின துரோகி, தமிழின துரோகி, தமிழின துரோகி அப்படிங்கிறத நீங்கள் தயவு பண்ணி சொல்லுங்கிறேன். நான் இங்கே ஏன் பண்ணீங்க? நான் என்ன சொல்கிறேன், நேற்று வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு, we will take steps to retrieve it. அது நீங்கள் அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தானே பண்ண முடியும், இப்போ பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் 10 வருஷமாக ஏன் இந்த மாதிரியா கொடுத்தீங்கன்னு காங்கிரஸ் திமுகவை தினந்தோறும் அடித்திருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கேள்வி என்ன கேட்கலாம். You are no right. Stop it. No. You stop it. அதையும் தாண்டி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சித்தீவை மீட்போம் என்கிறார்கள். இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்னைக்காவது உங்க இதுல நீங்க என்ன கார்த்திகை செல்வமா? அவருடைய வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. அவர் கூப்பிட்டு நாளைக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு துரோகி, தமிழின துரோகியே, இந்த கருணாநிதி 74 ஜூன் 19 ஒப்பந்தம் பேசியிருக்காரே அப்படின்னு கேட்க தைரியம்டா? நீங்க அதை போடணும். தயவு செஞ்சு பிஜேபியில ஹெச் ராஜா கருணாநிதி தமிழ் இன துரோகி. இன்னைக்கு டேட்டு 1974 ஜூன் மாதம் 19 சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபாரின் செக்ரட்டரி கருணாநிதி, நம்ம சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம், நம்ம ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் கச்சத்தீவை தாரை பார்த்து சதியிலே ஈடுபட்டார்கள். அதை முதல் எக்ஸ்போஸ் பண்ணி இட் இஸ் யுவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நீங்க பிறந்தது எப்ப? ப்ளீஸ். 3 வயசு உங்களுக்கு 1975. எனக்கு 75 நான் பிகாம் ஃபைனல். நான் சொல்கிறேன், எமர்ஜென்சிக்கு எதிராக தலைமறைவு போராட்டத்தில் ஈடுபட்டவங்கிற முறையில் 2 லட்சம் பேரை கைது பண்ணி மொரார்ஜிபாய் தேசாய், அசோக மேத்தா, சரண் சிங், ராஜ்நாராயண், அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மதுலிமிய எல்லா பார்லிமெண்டேரியையும் ஜெயிலில் வச்சு பார்லிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி ஜனநாயகத்தை படுகொலை செய்தது யார்? உங்களுக்கு 3 வயசு, அதனால தெரியாது, அதனால கேட்குறீங்க. இல்லைன்னா நீங்கள் காங்கிரஸை கேட்பீங்க. நீங்கள் நெருக்கு நிலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணி எதிர்கட்சிகளை போராட்டி நோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருந்தார் நிரண்டேன். தயவு பண்ணி சரித்திரத்தை படித்தாவது ஜேர்னலிஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கும், மைக்கு நம்மகிட்ட இருக்கேன்னு என்ன வேணால் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் காங்கிரஸ்காரன்ட்ட அன்னைக்கு அட்டார்னி ஜெனரல் நிரண்டே என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை. ப்ளீஸ் 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 சத்த இருங்க சார். இல்லை மிஸ்டர், நீங்கள் உங்கள் பேர் என்ன? அவர் பேர் என்னங்க? நாசர். அண்டர்ஸ்டாண்ட். நெருக்கு நிலை கொண்டு வந்து ஜனநாயகத்தை அழித்தவர்கள். கர்நாடகாவில் சோஷலிஸ்ட் லீடர், பிரபலமான நடிகை ஸ்னேகலதா ரெட்டியை உயிரோட ஜெயிலில் கொன்னவங்க. கேரளாவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ராஜனை ஜெயிலில் கொன்னவங்க. இந்த மாதிரி பண்ணினவங்க எங்களை பேசலாமா நெருக்க நிலை மாதிரி இருக்குன்னு? அப்படி இருந்தால் நீங்கள் பேச முடியாது. நான் சார், யூ கேனாட் கொஸ்டின் மீ. நெருக்க நிலையே அறிவிக்கப்படாது இருந்தால் நீங்கள் ராஜாட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் சர்வாதிகாரி, அப்படி தானே? அதனால தயவு பண்ணி சொல்கிறேன், இந்த அரசியல் சில்லு வண்டிகள், சில்லறை பேரு வழிகள் பேசுகிறத கேள்வியாக தயவு செஞ்சு எங்கிட்ட கேட்க வேணாம். லேர்ன் அபவுட் எமர்ஜென்சி, லேர்ன், ஸ்டடி. அதனால் நீங்கள்
இல்ல நீங்க படிக்கணும், தயவு பண்ணி படிக்கணும். படிக்காம கடைசி கொஸ்டின். இப்ப வந்து அருணாச்சல பிரதேச கிராமங்கள்ல வந்து சைனா அந்த கிராமங்களுக்கு பேர் வச்சுட்டு வருது. அப்பனா பாருங்க, நீங்க வந்து நான் சில சமயம் உண்மையை பேசிவிட்டேன்னா உங்களை ஹர்ட் பண்ணும். அவன் பேர் வைக்கிறான், ஆனா அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. யார் வேட்பாளர்கள்? இந்திய கட்சிகள். அவன் அங்கே உட்காந்து என்ன வேணா பேர் வைக்கட்டான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து யாருமே அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு பெரிய வருத்தமே என்னன்னா, ஜேர்னலிஸ்ட்டுன்னு பேர் சொல்லிட்டு மைக் எடுத்துட்டு வர்றவங்கெல்லாம் சரித்திரங்களை படிக்கிறது இல்லை. 1962 சீனா வார், அந்த வாரில் 44,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு. எவ்வளவு? 44,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு. இதில் சீனா ஆக்கிரமிச்சிருக்கானேன்னு ஜனசங் எம்பி திரு ஹுக்கும் சந்த் கச்வாய் பார்லிமெண்ட்டில் கேட்குறார். ஜவஹர்லால் நேரு என்ன தெரியுமா பதில் சொன்னார்? நாட் ஈவன் அ பிளேட் ஆஃப் கிராஸ் குட் க்ரோ தேர். கச்சத்தீவு பற்றி அப்படி தான் இந்திரா காந்தி சொன்னாங்க. நேரு சொன்னார். இருங்க கொஞ்சம் சத்து இருங்கங்க, நான் அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள நீங்கள் அவசரப்படுறீங்க. நீங்களும் அறிவாலயத்தில் தான் பார்க்குறீங்களா? சத்து இருங்க, நான் சொல்லிடுறேன். இருங்கங்க, அவர் கேட்டது இப்போ சீனா பற்றி. நான் பதில் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேணுமா இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை கச்சத்தீவு பற்றி இதே வார்த்தை நேரு சொன்னார். சரி, நான் கச்சத்தீவுக்கே வரல. கச்சத்தீவு பற்றி நேரு முதல்ல சொல்கிறார், அப்புறம் தான் இந்திரா காந்தி. என்ன அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், நாட் ஈவன் அ பிளேட் ஆஃப் கிராஸ் குட் க்ரோ தேர். ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது, அதனால போனால் போகட்டும்னு. அப்போ ஹுக்கும் சந்த் கச்வாய் கேட்குறாரு, உங்கள் தலையில் கூட தான் முடியே முளைக்கலை, கழுத்தை வெட்டிப்பிடுவோமான்னு. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்குது. ஆகவே 44,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கு. ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் பேர் அங்கே உட்காந்துன்னு சொல்கிறான். ஆட்சி நம்மகிட்ட இருக்குது, 60 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 60ல் இப்போ 10 அன்னபோஸ்டாக பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதனால் நம்ம கையில் தான் இருக்குது. சாவரிஜினிட்டி இஸ் வித் இந்தியா. அதனால் அனாவசியமாக அதெல்லாம் கேட்டு இந்த கருணாநிதி காங்கிரஸ் தமிழ் இன துரோகிகளை காப்பாற்ற நினைக்க வேண்டாம். இவர்கள் தமிழ் இன துரோகிகள், தமிழகத்துக்கு கேடு. திமுகவும் காங்கிரஸும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மண்ணில் புதைக்கப்பட்டால் ஒழிய தமிழனுக்கு எதிர்காலம் கிடையாதுங்கிறத தயவு பண்ணி உண்மையை சொல்லுங்க. ஹெச் ராஜாக்கா பேசணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.